ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம், தர்மஸ்தானம், பாக்கியவான்கள் வீடு. தனுசு ராசிக்கு தொட்ட காரியம் தொடங்க போகுது, காரிய அனுகூலம் கிடைக்க போகுது, நல்ல காலம் பிறக்குது. ஏழரை சனியில் கஷ்டப்பட்டவங்க, அதிலிருந்து விடுதலை ஆனவர்கள் சில பிரச்சனைகள் இருக்காங்க. விட்டக்குறை தொட்டக்குறை, மழை நின்னாலும் தூரல் நிற்கலை அப்படின்னு சொன்ன மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறாங்க. சில பேருக்கு தசாபுத்தி பிரச்சனையும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சாதக பாதங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கடந்த வீடியோவில் ராகு திசைக்கும் செவ்வாய் திசைக்கும் போட்டேன், அடுத்து குரு திசைக்கு போடுறேன். இந்த வீடியோ பதிவில் முக்கியமான சில அம்சங்களை சொல்கிறேன். அதில் சூரிய பகவான் ராசிக்கு 9 கூடியவர், அப்பழுக்கற்ற யோகர். தனுசு ராசிக்கு எந்நேரம் நல்லதை செய்கிறவர். அது சில கிரகங்கள் எப்போதுமே ஒரு ராசிக்கு நல்ல பலன்களை தான் செய்யும். அதைத்தான் அவர் தான் ராஜ யோகாதிபதி அப்படிமோ. அந்த ராஜ யோகாதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறார், சிவராஜ யோகத்தில். அந்த சூரியனை தை அமாவாசைக்கு மேலே தன்னுடைய உத்தராயண பயணத்தை தொடங்குறாரு. தை அமாவாசையிலிருந்து 7ஆவது நாள், அதாவது சப்தமி மாங்க, ரத சப்தமி. சூரியன் ரதத்தில் தான் வருவார். 7 குதிரைகள் பூட்டிய அந்த ரதத்தில் தான் வருவார். அந்த சாரதிக்கு பேர் அருணன். அந்த சூரியனுக்கு வண்டி ஓட்டுறவர் பேர் அருணன், அந்த சாரதி பேர். ஓகே, அது இருக்கட்டும். அப்பேற்பட்ட சூரியன் 4/4/4/2/2025 தை மாதம் 22 செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளை முதல் அவர் ரத சப்தமி, அந்த சப்தமி தேதியிலிருந்து உத்தராயணத்தை நோக்கி முன்னோக்கி போகிறாரு. ஆக்சுவலாக இது சூரிய ஜெயந்தின்னு சொல்லலாம். சூரியன் பிறந்த நாளும் இந்த ரத சப்தமி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த நாள் சூரியனுக்கு ஒரு முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது. சூரியன் அம்சம் கொண்டவர்கள், சூரியனுடைய அனுக்கிரகத்தில் பிறந்தவர்கள், அதுபோக சூரியனை யோகராக கொண்டவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். தனுசு ராசி தனுசு லக்கணம், தனுசு ராசி மேச லக்கணம், தனுசு ராசி கடக லக்கணம், தனுசு ராசி விருச்சிக லக்கணம், தனுசு ராசி மீன லக்கணம், தனுசு ராசி சிம்ம லக்கணம். இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் அளப்பரிய பலன்களை கொடுப்பார். மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாரான்னா கேட்காதீங்க, மற்றவங்களுக்கு கொடுப்பாரு, இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாரு. எதுலையுமே குவாலிட்டின்னு இருக்கல, ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்னு இருக்குது. அதுபோக சூரியனோட அனுக்கிரம் பெறணும்னா இந்த 6 லக்கணம், மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் அப்பல்கட்ட பலன்களை கொடுப்பாரு. அதில் பர்டிகுலராக மேச லக்கணம், தனுசு லக்கணம், கடக லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த சிம்ம லக்கணம், இந்த 5 லக்கணங்களுக்கு அபிருதமான பலன்களை கொடுப்பாரு. மீன லக்கணத்துக்கு 3ஆம் தர பலனை தான் கொடுப்பாரு. ஏன்னா மீன லக்கணத்துக்கு அவர் 6ஆம் இடத்துக்கு வருவார், சரியா? அதுபோல் கடல் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல தான் வருவார். சிம்ம லக்கணத்துக்கு லக்கணாதிபதியே வருவார். ஸோ அப்படி பார்க்கும்போது மேசம், சிம்மம், தனுசு, இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் அப்பழுக்கற்ற அளப்பரிய யோகத்தை கொடுப்பார். விருச்சிக லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார். கர்மஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவார். தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றதுனால தொழில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பார். ஸோ எப்படி பார்த்தாலுமே தனுசு ராசியில் இந்த லக்கணங்களில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை 4ஆம் தேதியிலேருந்து கொடுக்குறாரு. சரியா நேரில் 4ஆம் தேதி, பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து நல்வழிப்பட போகிறீர்கள். நல்ல ஒரு காரியங்கள் நடக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் சாரத்தில் தான் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வையில் புதன் கூட சேர்ந்து செவ்வாய் சாரத்தில் போகிறாரு. அவிட்டு நட்சத்திரத்தில் போகிறாரு. செவ்வாய் ராசிக்கு 5 12 கூடியவன், 5 12 கூடியவன் சாரத்தில் 9 கூடியவன் போகிறது அருமையான அமைப்பு. குடும்பத்தில் அப்பாவுக்கும் மகனுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நல்ல ஒரு பிணைப்பு இருக்கும், தகப்பனுடைய அருள் கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும். சூரியன் ஒரு பிதிர்காரகன், அதனால் நீங்கள் வருகிற மாசி சிவராத்திரி அன்றைக்கி கண்டிப்பாக கோயிலுக்கு போங்க, சரியா? அதை சிறப்பாக செய்யுங்க. அடுத்து சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்ல அமைப்பு தான். கோச்சாரத்தில் சூரியன் 3ஆம் இடத்துக்கு போகிறது அருமையான அமைப்பு தான். சனி பகவான் கூட சேருவார். சனி கூட சேர்ந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாலுமே குருவுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு என்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நாளை 4/2/2025 வக்கரகதியிலிருந்து வெளியே வராரு. இது ஒரு வரப்பிரசாதம், தனுசு ராசிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். குரு வக்கரகதிக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த வீடியோ பதிவில் சூரியனை பற்றி தான் சில வார்த்தைகள் சொல்லலாம்னு வீடியோ ஆரம்பித்தேன். குரு சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட். ஏன்னா அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சு வக்கர நிவர்த்தி ஆறாரு 4/4/4/2/2025. அன்று முதல் அவர் நேர்கதியில் பயணிக்கிறார். 7ஆம் இடத்தை நோக்கி போகிறது அளப்பரிய பலன்களை கொடுக்குறாரு. ஸோ உங்களுக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. சிறப்பு தான், சரியா நேர்களே? இப்படி ஒன்றை தொட்டு தான் பலன்கள் வரும். அதாவது பஞ்சாங்கம் அப்படின்னா நாள், நட்சத்திரம்,
திதி கரணம் யோகம் இந்த 5ம் பொருந்தி வரும்போது அந்த நாள் நல்லாயிருக்கும். அதை தான் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்டது அப்படிம்பாங்க. திருக்கணிதமாக இருந்தாலும் சரி, வாக்கிய பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி, எல்லாமே பஞ்சாங்கம் தான் பேசிக். பஞ்சாங்கம் பார்க்க தெரியாதவன் ஜோதிடரே அல்ல. சரியா? அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய பேர் போடுறாங்க. நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க. இறைவன் கொடுத்த அருளை வச்சு ஷேர் பண்ணுறாங்க. சில பேர் கமர்ஷியலாக போடுறாங்க. பிரம்மா சொன்னார், சித்தர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு. யாருமே சொல்லலை. தனுசு ராசிக்கு வேத ஜோதிடத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் நம்ம சொல்லணும். தனுசு ராசி எப்படி சார் அப்படின்னா, காலபுருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம், குருவின் ஆட்சி வீடு, தர்மவாரங்கள் வீடு, மூலம் பூராடம் உத்திராடம் 1ஆம் மாதம் அடங்கிய ராசி மண்டலம். தனுசு ராசிக்கும் கேதுவுக்கும் சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஏன்னா 3 நட்சத்திரம் இங்கே அடங்கி இருக்குது. இந்த 3 நட்சத்திர அதிபதிகளும் குருவும் எப்படி கோஆர்டினேஷன் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தனுசு ராசிக்கு பலன்கள் மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலுமே அவருக்கு மூல நட்சத்திரக்குரிய கேது மறையாமல் இருக்கார், 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, அவர் பார்வையில் இருக்கிறாரு. பூராட நட்சத்திரக்குரிய சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு, குருவின் வீட்டிலே இருக்கிறாரு, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம் 1ஆம் பாதம், அவர் குரு பார்வையில் இருக்கிறாரு. இதுதான் வேத ஜோதிடம். ஜோதிடத்தில் கிரகங்கள் இருக்கிற அமைப்பு அதை தான் சட்பலம் அப்படிங்கிறாங்க. 6 பலன்கள், 6 பலம். பலன்கள் கிடையாது, பலம். பலன்கள் நம்ம சொல்கிறது தான், அந்த ஈக்குவேஷன் படி வர்ற அவுட்புட்டை எடுத்து சொல்கிறது தான் பலன்கள். பலன்கள் என்ன சார் அர்த்தம் அப்படின்னா ரிசல்ட்டுன்னு அர்த்தங்க. நிறைய பேர் பலன்கள் சொல்லிவிட்டு மக்களை திசை திருப்புறாங்க. மாயை, மாயாஜாலம், வித்தை, கூடு விட்டு கூடு பாயதை கூட சொல்லிடுவாங்க பொழுது ஜோதிடத்தில். அதெல்லாம் கிடையாது. ஜோதிடம் ஒரு ஈக்குவேஷன், சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் தான். நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். அதனால் ஜோதிடத்தை காம்ப்ளிகேஷன் ஆக்காதீங்க தயவுசெய்து. ஜோதிட பலன்கள் எல்லாமே ஈக்குவேஷன் தான். அதை நம்ம அந்த சம்மை நம்ம அரைவ் பண்ணணும். சரியா? அது ஒரு கணக்கு தான், சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் தான். அதை அரைவ் பண்ணும்போது கரெக்டாக ஈக்குவேஷன் போய் கரெக்டாக ரிசல்ட் வந்துச்சுன்னா சரியாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை பிரச்சனைன்னா கரெக்டாக வராது, ரிசல்ட் சரியாக வராது. சில பேருக்கு அந்த ஸ்டெப்பு சரியாக வரும், ஆனால் ரிசல்ட் சரியாக வராது. இப்படி தான் பலன்கள் மாறுபடும். ஓகே நேயர்களே, இப்போ குருவுக்கு எந்த கிரகமும் மறையாமல் இருக்குது. தனுசு ராசியில் உள்ள நட்சத்திர நாதர்கள் 3 பேருமே மறையாமல் இருக்கிறது இப்போ தனுசு ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக இந்த வீடியோவை பற்றி நான் சொன்ன நோக்கம் ரத சப்தமி, சூரியன். இந்த வீடியோவின் கதாநாயகன் சூரிய பகவான், ஆத்மகாரகன், பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர். அவர் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் போகிறார். 3ஆம் இடத்துல போனாலுமே அவர் நல்ல அமைப்பில் தான் இருப்பார், தான் வீட்டையே பார்ப்பார். 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். அடுத்து 4ஆம் இடத்துக்கு போவார். தனுசு ராசிக்கு நல்ல அமைப்பு தான். அங்கே ஏற்கனவே சூரியன், சுக்கிரன், ராகு இப்படி ஒரு காம்பினேஷன் எல்லாம் வரும். உச்சன் வீட்டில் போய் இருப்பார், நல்ல அமைப்பு தான். சூரியன் ஒரு அரைப்பாவர் 4ஆம் இடத்துல இருக்கலாம். அடுத்து 5ஆம் இடத்துக்கு போனால் உச்சம் அடைவார். அடுத்து 6ஆம் இடத்துல போய் குருவுடைய சேருவார், சிவராஜ யோகம். ஸோ சூரியன் அடுத்து வருகின்ற ஒரு 6 மாத காலத்துக்கு, வைகாசி மாதம் வரைக்கும் எடுத்துக்கலாம். தை மாதம் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. இன்றைக்கி தை 21 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 9 நாள் தான் இருக்குது. மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி 4 மாத காலத்துக்கு சூரியன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. அதுக்கு அங்கிட்டு அவர் ஆனி மாதம் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போனாலுமே அதுவும் நல்லதான். அதுக்கு முன்னாடி குரு பயிற்சியாக போயிடுவார், குரு கூட மறுபடியும் சேருவார். ஸோ உங்களுக்கு ஆனி மாதம் வரைக்கும் சூரியன் அளப்பரிய பலன்களை கொடுக்குறாரு. சரியா நேயர்களே? ஜனன ஜாதகத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும். இங்கே தான் பிரச்சனை. ஏன்னா நிறைய பேருக்கு சூரியன் கெட்டு போயிருந்தாருன்னா அந்த பலன்களை கொடுக்க மாட்டார். ஒவ்வொருத்தருக்குமே பலன்கள் மாறுபடுது சார் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்காது. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அதுபோல தான் அங்கே இருந்தால் தான் இங்கே கிடைக்கும். சரியா நேர்களே? எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைக்க வேண்டும். ஓகே, இப்போ ஜனன ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சூரியன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். சூரியன் பௌர்ணமி யோகத்தில் இருக்கலாம், அதாவது பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்து இருக்கலாம். வளர்பிறை சந்திரனுக்கு கேந்திரமாக இருக்கலாம். சரியா? சந்திரனுக்கு 4, 7, 10 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக சூரியன் குரு பார்வையில் இருக்கலாம், குரு கூட சேர்ந்து இருக்கலாம். சுக்கிர பார்வையில் இருக்கலாம், சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கலாம். இல்லைனா புதன் கூட சேர்ந்து இருக்கலாம். மேக்ஸிமம் புதன் கூட சேர்ந்து இருப்பார், நல்ல நிலைமையில் இருப்பார். புதன் அஸ்தனப்படுத்திட்டு தான் கொஞ்சம் சுபத்துவமாக இருப்பார். சூரியன் இந்த அமைப்பில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக சூரியன் மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு இந்த 5 ராசியில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு இந்த 5 ராசியிலேருந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. மிதுனம், கண்ணியில் இருந்தாருன்னா மத்தியம பலனை கொடுப்பாரு. சரியா? இப்படி இருக்க பிறந்தவங்களுக்கு சூரியனோட அணுக்கரம் நல்லா இருக்கும். சூரியன் அணுக்கரம் இருந்ததுன்னா என்ன சார் அப்படின்னா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும்.
உடம்பில் வந்து ஒரு ஆள் நல்லா இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, நோய் நொடி அண்டாது, ஆள் நல்லா கம்பீரமாக இருப்பீங்க, தன்னம்பிக்கை இருக்கும், எந்த விஷயத்துக்கும் சோர்ந்து போக மாட்டீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நடையில் ஒரு வேகம் இருக்கும், வீர நடை, வெற்றி நடை, ராஜ நடை, இந்த 3 நடையும் சேர்த்து கொடுப்பாரு. எந்த ஒரு காரியத்தையும் வந்து ஆளுமையாக அதிகாரமிப்பீங்க, ஆளுமை, அதிகாரம், தன்னம்பிக்கை இருக்கும். அரசாங்க விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக முடியும். சில பேருக்கு மேக்சிமம் அரசு உத்தியோகம் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா அரசியல்வாதியாக இருப்பாங்க. ஸோ அரசியல், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் பொறுப்பெடுத்து செய்வீங்க, குடும்பத்தில் லீடிங் கொடுப்பீங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து மெனக்கெடுவீங்க, கௌரவத்தை காப்பாற்றுவீங்க. பிரஸ்டீஜ் பத்மநாபனாக இருப்பீங்க. பிரஸ்டீஜ் பத்மநாபன் ஒரு கேரக்டர் நடிகர் திலம் சிவாஜி கணேசன் கௌரவம் படத்தில் நடிச்சிருப்பார். சரியா, கவரிமான் ஜாதிடா அப்படிம்பார். அது கவரிமானுங்கிறது வந்து ஒரு ரோமம் கீழே விழுந்தாலும் செத்து போயிடுமா. அது மாதிரி சூரியனோட அணுக்கரம் பெற்றவங்க ரொம்ப ஒரு பிடிவாதமாகவும் இருப்பாங்க, வைராக்கமாகவும் இருப்பாங்க, கௌரவம் அப்படின்னு இருப்பாங்க. ப்ரெஸ்டீஜ் விட்டு போகிற மாதிரி எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. சில பேர் சில்லறத்தனமாக இருப்பாங்க, நம்ம பார்ப்போம், எங்கிட்டு வேணாலும் போயிடுவாங்க, எப்படினாலும் இருப்பாங்க. சரியா, நேரில் ஆடுனா ஆடுவாங்க, பாடுனா பாடுவாங்க, எப்படினாலும் இருப்பாங்க. நிலையற்ற மனிதர்கள், அதாவது நிலையற்ற மனிதர்கள், நிலைகெட்ட மனிதர்கள் மாதிரி இருப்பாங்க. அது வாழ்க்கை அல்ல. ஒரு மனிதன்னா அவனுக்கு ஒரு இது இருக்கணும், ஒரு அடையாளம் இருக்கணும், ஒரு தனித்துவம் இருக்கணும், ஒரு முக்கியத்துவம் இருக்கணும், அவனுக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்கணும். நிற்கிற அதாவது ஒரு இடத்துல நிற்கிறது முக்கியம் கிடையாது, நிற்கிற இடத்துல நிலைக்கணும். அந்த அமைப்பை வந்து சூரியன் கொடுப்பார். அந்த பொசிஷனை வந்து கரெக்டாக இது பண்ணுறவர் சூரியன் தான். அப்பேற்பட்ட சூரியனும் பிறந்த தினமாக அந்த ரத சப்தமி அனுசரிக்கப்படுகிறது. தனுசு ராசிக்கு 9 கூடியவனை வராரு, புதிர்காரனை வராரு. அதனால் உங்களுக்கு வந்து நாளை என்ன செய்யுங்கன்னா, ஒன்றும் சின்ன விஷயந்தான், அதை சொல்கிறேன், அதை மட்டும் செய்யுங்க, பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் உங்களுக்கு. சரியா நேர்களே, ஜனன ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பலன்கள் நடக்கும். சூரியன் கெட்டு போனவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் எப்படி சார் கெட்டு போயிருப்பார் அப்படின்னா, சூரியன் சனி பகவான் கூட சேர்ந்துருப்பார், சனி பகவான் பார்வைக்கு வந்திருப்பார், சனி பகவானுடைய 3, 7, 10 பார்வையில் இருப்பார், இல்லைனா ராகு கூட சேர்ந்துருப்பார், இல்லைனா கேது கூட சேர்ந்துருப்பார், இல்லைனா அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துருப்பார். சரியா, அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துருந்தாருன்னா உங்கள் ராசிலே இருப்பார், தனுசு ராசிலே இருப்பார், நல்ல விஷயமாக பார்க்கப்படாது. அப்புறம் நான் முன்னாடி சொன்னேன், தனுசு ராசியில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு சார்னா, தனுசு ராசியில் இருந்தாலுமே அந்த சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். ஆனால் மேக்ஸிமம் சூரியன் சேர்ந்துட்டாலும் அமாவாசை தான். ஸோ வளர்பிறை சந்திரனுக்கு சான்ஸே இல்லை. ஸோ தனுசு ராசியில் சூரியன் இருந்தாலுமே குரு பார்வையிலே சுக்கிர தொடர்பில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. மேக்ஸிமம் சுக்கிரன் கூட சேர்ந்ததுனால நல்ல பலனை கொடுப்பாரு. தனுசு ராசியிலே சூரியன், சந்திரன், சுக்கிரன் இருந்தாங்கன்னா அந்த அமாவாசை தோஷம் வந்து அடிபட்டு போயிடும். சரியா, ஜோதிடத்தில் எதுவுமே மறைக்க முடியாது. சரியா நேர்களே, உங்களை ஏமாத்தணும்னு நான் பலன் சொன்னேன்னா நான் ஏமாந்து போயிடுவேன். ஜோதிடத்தில் வந்து ரொம்ப விழிப்பாக பலன் சொல்லணும். சரியா நேர்களே, ஒரு குண்டூசி போடுற சத்தம் கூட கேட்டுரும் அங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் தனுசில் சூரியன் இருந்தால் நல்லதுன்னு சொன்னேன். ஆனால் தனுசில் சூரியன் இருந்து தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லது இல்லை. பொதுவாக தனுசில் சூரியன் இருக்கலாம், ஆனால் அவங்க தனுசு ராசியில் பிறந்தாங்கன்னா சூரியனும் சந்திரன் ஒன்றா இருப்பாங்க, அமாவாசை யோகமாக போயிடும். அமாவாசை யோகங்கிறது நல்ல யோகம் தான், நிறைஞ்ச அமாவாசை நல்ல யோகம் தான். ஆனால் ஜாதகனுக்கு அந்த அளவு நல்லா இருக்காது. ஏன்னா தனுசு ராசிக்கு வந்து சந்திரன் 8 கூடையவனாக இருப்பான். 8 கூடைவன் ராசியில் சூரியன் 9 கூடையவன் கூட சேர்ந்துருந்தானா தகப்பனுக்கு ஆகாது, தகப்பனை விட்டு பிரிஞ்சிற மாதிரி இருக்கும், தகப்பன் வழி உறவுமுறைகள்லாம் ஒட்டாது, ஆளுமை அதிகாரம் இருக்காது, ஆளே கொஞ்சம் டல்லாக இருப்பான். ஏன்னா சூரியன் தான் அங்கே நிப்பாட்டுறவர், தூக்கி நிப்பாட்டுறவர், தனுசு ராசியை தூக்கி நிப்பாட்டுறவரே சூரியன் தான். அவர் அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துட்டாருன்னா இருளாகி போயிடும், இருட்டு. ஓகே நேர்களே, அதனால் இப்படி ஜோதிடத்தில் வந்து நம்ம வந்து பலன்களை வந்து நம்ம வந்து கிரியேட்டு தான் பண்ணணும். எந்த ஒரு ஜோதிடர் வந்து பலன்களை வந்து கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணி சொல்லணும். பலன்கள் வந்து என்றைக்குமே ஒரு கிரியேட்டிவ் தான், கிரியேட்டிவ் மைண்டு தான் பலன்கள். ப்ரிடிக்ஷன் வந்து என்றைக்குமே கிரியேட் பண்ணணும். கிரகங்களுடைய சேர்க்கை, பார்வை, இந்த சத்பலம், அமைப்பு, பாதசாரம், இந்த ஈக்குவேஷன் படி பலன்களை எடுக்கணும். சில பேர் பலன்கள் பேரில் நிறைய ஜோடனை சொல்கிறாங்க. தனுசு ராசிக்கு அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், தனுசு ராசினியர்கள் அப்படிப்பட்டவர்கள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம், அதெல்லாம் 10ஓட 11 இருக்கும். சரியா, சிவப்பு சட்டை போட்டவன் கொடுத்தல அப்படின்னா யாரோ ஒருத்தர் கொடுத்தல சிவப்பு சட்டை போட்டு தான் இருப்பான். அதுக்காக அவர் கரெக்டாக சொல்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிற கலரே 7 கலர் தான் இருக்குது, அதில் கண்டிப்பாக ஒரு சிவப்பு கலர் வந்துடும். சரியா, 7 கலரில் ஒரு கலரை சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்ன குழந்தையா பறக்கும் கட்டான ஒருத்தன், ஆம்பளை பிள்ளை இல்லை பொம்பளை பிள்ளை பறக்கும் சொன்னானா, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. இதுக்கு வந்து ஜோதிடம் தேவையில்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, பலன்களை வந்து கரெக்டாக வந்து அந்த கோயின்சைடு பண்ணி சொல்லணும். ரைட்டு. இப்போ வந்து தனுசு ராசியில் சூரியன் இருந்தாலுமே சந்திரன் கூட சேர்ந்து இருந்தாருன்னா சுப தொடர்பில் இருக்கணும், சுக்கிரன் அல்லது குரு பார்வையில் இருக்கணும், அட்லீஸ்ட் புதனாச்சும் அங்கே சேர்ந்துருக்கணும். சரியா, ஏன்னா சூரியன் கூட புதனும் சுக்கிரனும் கூடவே போவாங்க, முக்கூட்டு கிரகங்கள். ரைட் நேர்களே, இப்போ நாளைக்கு நீங்கள் என்ன சார் செய்யணும் அப்படின்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் நான், காலையில் எந்திங்க. ஆனால் ரத சப்தமி 8 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சஷ்டி இருக்குது, இன்றைக்கி சஷ்டி தான், நாளைக்கு காலையில் 7:54 வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குளிச்சுருங்க, காலையில் குளிச்சுருங்க, குளித்து முடிச்சுட்டு 8 மணிக்கு மேலே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். கொஞ்சம் தாமதமாகும்,
தப்பாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னய்யா சூரிய உதயம் ஆகும்போதே சூரிய நமஸ்காரம் பண்ண வேணாமா? 8 மணிக்கு ஊரே விடிஞ்சிரும். 8 மணிக்கு மேலே இப்படியே சூரிய நமஸ்காரம் பண்ணேன்னா வேறு வழி இல்லை. திதி வந்து 8 மணிக்கு மேலே தான் வருது, 7:54க்கு தான் வருது. அது சரியாக செய்யணும்ல, செய்கிறத சரியாக செய் அப்படின்னு சொன்ன மாதிரி சூட்சும உழவோடு செய்யணும். எதுவுமே புரிஞ்சு செய்ய வேண்டும். 8 மணிக்கு மேலே தயவு செய்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே நீங்கள் குளித்தாலும் சில வேலைகள்லாம் பண்ணுங்கள். சூரியனை வணங்குங்க. சரியா? 8 மணிக்கு மேலே வணங்கலாம். ஒரு 5 நிமிஷம் சூரியனை போய் வணங்குங்க. அதுக்கு சில முறைகள்லாம் இருக்குது. ஆனால் அது செய்யலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க. நான் எல்லாத்தையும் வற்புறுத்த மாட்டேன். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க. இல்லைன்னா எப்பயும் போல் நார்மலாக சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அந்த முறை என்னென்னா 7 எருக்க இலைகள். எருக்க இலைங்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். எருக்க இலைகள் 7 எருக்க இலைகள் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து ஆற்றுல குளத்தில் குளித்தோம்னா அதோடைய கான்செப்ட் வேறு. அதை தலையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அச்சதை பச்சரிசியை வச்சுக்கிட்டு அப்படியே முங்கி குளிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இங்கே இன்றைக்கி ஆறு குளம்லாம் இல்லை. ஏதோ ஒரு சில பேர் குளிக்கலாம். மதுரை வைகாத்து பக்கத்தில் இருக்கிறவங்க, ஸ்ரீரங்கத்தில் கொள்ளிடம் பக்கத்தில் திருச்சி பக்கம் இருக்கிறவங்க, ஆற்றுல குளிக்கிறவங்க, அப்புறம் அங்கே டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் பாவான சில இடத்துல ஆறு ஓடுது, தாமிரபரணி அங்கெல்லாம் ஓடுது. சில பேர் ஆச்சாரமாக போய் குளிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன பண்ணுங்கன்னா 7 எருக்க இலையில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அச்சதைனா பச்சரிசின்னு அர்த்தம். பச்சரிசியை தலையில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சளே வச்சுக்கிட்டு ஒரு ஆளைக்கு மேலே ஒரு இலையை அடுக்கிடுங்க. தலையில் அடுக்கிட்டு அப்படியே தண்ணியில் முங்கி எழுந்திரிச்சிட்டு சூரியனுடைய நாமத்தை சொல்லிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிருங்க. ஆற்றுல குளிக்கிறவங்க கடல்லையும் குளிக்கலாம். சரியா? சிறப்பு தான். வாய்ப்பு இருக்கிறவங்க அதை செய்யுங்க. ஆற்றுல குளித்தாலும் சரி, குளத்தில் குளித்தாலும் சரி, கடலில் குளித்தாலும் சரி, அந்த 7 எருக்க இலைகள், கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் மஞ்சள், இதை தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே முங்கி எந்திக்கணும். அவ்வளோதான். 3 தடவை முங்கி எந்திச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. பாவங்கள்லாம் தொலையும். சரியா? செஞ்ச பாவங்கள், பிணி, பீடை எல்லாமே அகந்து போயிடும். நம்ம கர்ம பலனை கழிக்க தான் இந்த பிறவி பிறந்திருக்கிறோம். கர்ம பலனை கழிக்கிறோம். அது இருக்க தான் செய்யும். பட் இது மாதிரி காரியங்கள் செய்ய செய்ய என்ன ஆகும்னா அந்த கர்ம பலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதோட தாக்கம் குறையும். ஆத்ம பலம் அதிகரிக்கும். சூரியன் ஒரு ஆத்மகாரகன். கர்ம பலங்கிறது வேறு, ஆத்ம பலங்கிறது வேறு. கர்ம பலம் வந்து நம்ம போன பிறகு செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ தண்டனையை கொடுக்கும். நல்லது செஞ்சோம்னா நல்லது செய்யும், கெட்டது பண்ணோம்னா தண்டிக்கும். ஆனால் அது நல்லதோ கெட்டதோ அதை தாங்குகிற சக்தியை, ஆத்ம பலத்தை கொடுக்குறவர் சூரிய பகவான் தான். அதுக்காக தான் சூரியனுக்கு வந்து ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது. ஆத்மகாரகன். ஒரு ஜீவன் பிறக்கணும், அதுக்கு ஆத்மகாரகன் சூரியன் தான். ஒரு தாய் வயிற்றில் ஒரு கரு உருவாகுது, அது பேர் கரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து தகப்பங்கிட்ட ஒன்று உருவாகும், அது பேர் எரு. அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார் திருப்புகழில், எருங்கிறது 2 மாதத்துக்கு முன்னாடியே உருவாயிரும். ஒரு பெண்ணு கர்ப்பமாகிறதுக்கு ஆண் ரொம்ப முக்கியமானவன். பெண்ணு கருப்பையில் கரு தரிக்கிறதுக்கு முன்னாடி ஆணுக்கு வந்து அந்த எரு கரெக்டாக இருந்தால் தான் அது உள்ளே போய் சேரும்போது அந்த விந்துமும் பெண்ணோட அண்டமும் சேரும்போது ஒரு கரு உருவாகுது. அந்த கரு உருவாகி தான் ஒரு குழந்தையாக உருவாகுது. சரியா? உருனா குழந்தை, அது எல்லாம் மாறி உருமாறி நிலை மாறி வெளியே வருது. ஓகே. ஸோ ஒரு குழந்தை உருவாகுவதற்கு எருவும் முக்கியம், கருவும் முக்கியம். அந்த எருவுக்கு வந்து ஆண் சொந்தக்காரன். ஆணுனாலே சூரியன் தான், சிவன் அர்த்தம். அந்த எரு, அதனால தான் அந்த எருக்கன் இலையை வந்து தலைக்கு மேலே வைக்கணும்னு சொல்கிறது. சரியா? எருக்கன் இலைக்கு வந்து நிறைய சிறப்பு இருக்குது. அதை ஊரில் சொல்லுவாங்க எருக்கலம்பலை எல்லாம் அப்படிம்பாங்க. அது ரேராக கிடைக்காது. அந்த காலத்திலாம் கிடைக்கும், கிராமத்தில் இருக்கும். எருக்கம்பால் அப்படிம்பாங்க. முள்ளு குத்திருச்சுன்னா உடனே எருக்கம்பாலை தான் அடிப்பாங்க. உடனே எருக்கம்பால் அடிச்சிட்டோம்னா அந்த முள்ளுடைய வீரியம் உடனே இறங்கிக்கிறோம். இல்லைனா சில பேருக்கு முள்ளு குத்தி பெரிய பாய்சன் ஆயிரும். காலில் முள்ளு குத்தி போய் சேர்ந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியே கண்டுக்காம விட்டவங்களாம். விஷமுள்ளலாம் நிறையா இருக்குது. அந்த காலத்தில் செருப்பு போடாமல் நடக்கிறவங்களுக்குலாம் தெரியும். கிராமத்தில் பிறந்தவங்களுக்குலாம் நிறைய தெரியும். உடனே எருக்கலம்பால் தான் அடிப்பாங்க. ஸோ அந்த எருக்கன் இலையில் வந்து அந்த நிறைய பவர் இருக்குது. அந்த எருக்கன் இலைக்கு இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்குது. அதுக்குள்ளே ரொம்ப போகண்டாம் நம்ம. சரியா நேர்களே? நம்ம எதுவும் சொன்னோம்னா சில பேருக்கு வந்து அது பிடிக்குது, சில பேர் இவர் என்ன கதை அடிக்கிறாரு அப்படிம்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். நம்ம என்றைக்குமே நியாயத்தோடய பேசுவோம், உதாரணங்களை குறைச்சிக்கிடுவோம், உள்ளதை சொல்லுவோம். அதனால் அந்த எருக்கன் இலையை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எருங்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. எருனா ஆண்கிட்ட இருக்கிற ஒரு சக்தின்னு அர்த்தம். அந்த சக்தி தான் வந்து பெண்ணை வந்து கருப்பைக்கு போய் ஒரு குழந்தையை உருவாக்குது. ரைட்டு? அப்பேற்பட்ட ஆத்மகாரகன் சூரிய பகவான் அருளை பண்ணணும்னா இந்த எருக்கலையை தலையில் வச்சு குளிங்க. 6 குளம் குடல் இல்லாதவங்க வீட்டிலேயே குளிக்கலாம். வீட்டில் வந்து சூரிய வெளிச்சத்தில் குளிக்கணும். சரியா? சூரிய வெளிச்சத்தில் குளிக்கணும். அதுக்காக 8 மணிக்கு மேலே மாடியில் நின்று குளிக்க முடியுமா சார்னா முடியாது. ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா பகவானை நினச்சிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் எடுத்து தலையில் வச்சுக்கோங்க. சரியா? வெறும் மஞ்சளை தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே குளிச்சுருங்க. மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி.
எப்பவும் குளிக்கலாம். சரியா? மஞ்சள் தலையில் கொஞ்சம் போல் வச்சுக்கிட்டு அந்த சூரிய நாமத்தை சொல்லிக்கிட்டு குளிச்சிங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க பாத்ரூமில் அதை செய்யுங்க. குளித்து முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க. 8 மணிக்கு மேலே பண்ணுங்கள், அதான் முக்கியம். பண்ணிவிட்டு உங்கள் கடமைகள்லாம் செய்யுங்க. வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணிவிட்டு கடமையை செய்யுங்க. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஈவினிங் கோயிலுக்கு போங்க. ஏன்னா ஈவினிங் தான் திதி வருது. ஏன்னா காலையில் குளிச்சுட்டு நம்ம அங்கங்கே கடமைக்கு போயிடுவோம், பாடசூலிக்கு போயிடுவோம். அதனால் ஈவினிங் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலுக்கும் போகலாம், பெருமாள் கோயிலுக்கும் போகலாம். ஏன்னா பெருமாள் தான் வந்து சூரியன் சிவனோட அம்சம்தான். இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது பெருமாள் தான் கொடுக்குறாரு. சூரிய நாராயணர் அப்படின்னாலே பெருமாள் தான். திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜ பெருமாள் கோயிலில் நாளைக்கு ரொம்ப விசேஷம் நடக்கும். பிரம்மோற்சவம் 100 மாதிரி நடக்கும். ஏன்னா அந்த 7 மலைங்கிறது 7 குதிரைகள். சூரியனுடைய 7 குதிரையில் தான் 7 மலையாக வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த 7 மலை நாயகன் வேங்கடவானுக்கு நாளைக்கு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. திருச்சி ஸ்ரீரங்கத்திலே நாளைக்கு விசேஷம் நடக்கும். சரியா நேர்களே? அதனால் பெருமாள் கோவிலுக்கு சாயந்தரம் போங்க. அங்கே வந்து சூரியனுக்கு சந்நிதி இருக்காது, பெருமாளே சூரியனாக இருப்பார். சரியா? பெருமாளை நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிவன் கோயிலுக்கு போகிறவங்க சிவன் பெருமானை கும்பிடுங்க. சூரியனுக்கு சந்நிதி இருக்கும், நவக்கிரகங்கள் இருப்பார், இல்லைன்னா தனி சந்நிதி இருக்கும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தனித்தனி சந்நிதி இருக்கும். அங்கே போய் சூரிய பகவானை கும்பிடுங்க. முடிஞ்சால் செவ்வரளி பூக்கள் கொண்டு போங்க. அந்த பூக்களை ஒரு பாதத்தில் போட்டு கும்பிட்டு வாங்க. விளக்கு போடுங்க. சார் சாயந்தர நேரம்லாம் பூ கிடைக்காது சார், செவ்வரளி பூ கிடைக்காது அப்படின்னு சொல்கிறவங்க நெய் விளக்கு போட்டு வந்துடுங்க. சரியா நேர்களே? நெய் தீபம் போட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். இன்னும் கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறவங்க எதனாச்சும் கோதுமை பண்டம் செஞ்சு போய் கோயிலில் வரவங்களுக்கெல்லாம் கொடுங்க. சரியா? அது கோதுமை பண்டம் நிறையா இருக்குது. கோதுமையில் நிறைய செய்யலாம். ஏகப்பட்ட பலகாரம் இருக்குது. இன்றைக்கி செய்கிற ஸ்வீட் எல்லாமே கோதுமையை மையப்படுத்தி தான் செய்கிறாங்க. அந்த ஸ்வீட்டை கூட கோயிலில் வரவங்களுக்கு கொடுங்க. சரியா நேர்களே? அது உங்கள் சாய்ஸ் தான், பொருளாதார வசதியை பொறுத்து தான். இல்லைன்னா நீங்கள் வந்து சூரியனுக்கு விளக்கு போட்டுட்டு சிவபெருமான் கோயிலை நமஸ்காரம் பண்ணிட்டு நல்லபடியாக வாங்க, நல்லபடியாக நடக்கும். அதுபோக சூரியன் வந்து அங்கார பகவான் சாரத்தில் தான் போயிட்டுருக்கிறாரு. வருகிற 12ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 12 வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குன்னு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வந்து இன்றைக்கி தேதிக்கு வந்து எந்த கிரகங்களுக்குமே வந்து அவர் வந்து 6, 8, 12 மறையலை. அதனால் குருதிசை நடக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். தனுசு ராசியில் நான் குருவை பற்றி அடுத்த வீடியோ போடுறேன். ஏன்னா குரு வந்து 4ஆம் தேதி நாளைக்கு தான் அவர் வந்து வக்கர நிவர்த்தி வெளியே வராரு. ரோஹிணி 3ஆம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடித்து வெளியே வருது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கிறாரு. அருமையான காலமாக இருக்குது தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது, செவ்வாயை தவிர. செவ்வாய் தான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, கொஞ்சம் இக்கட்டான நிலை தான். சரியா? 3 கிரகங்கள் தனுசு ராசிக்கு, குரு, செவ்வாய், சூரியன். அடுத்து சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு மாறுவார். அவரை நம்ம வந்து 4ஆவது எடுத்துக்குருவான். செவ்வாய் வந்து முக்கியமானவர், 5 வருடக்கூடியவர். அவர் வந்து இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சூரியன் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா சூரியன், செவ்வாய், குரு இவங்க 3 பேருமே ராஜ கிரகங்கள், நட்பு கிரகங்கள். எந்த அளவுக்கு சூரியன் வழிபாடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு செவ்வாயோட அனுக்கிரகம் கிடைக்கும். சூரியன் அங்காரபவன் நட்சத்திரத்தில் நாளைக்கு இருக்கிறாரு. அதுபோக குரு பார்வையிலையும் இருக்கிறார். இது வந்து ஒரு சால சிறந்தது, அபூர்வமான நிலவு. பொதுவாக ரத சப்தமி வந்து மகர ராசியில் தான் நடக்கும், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் நடக்கும். ஆனால் இந்த தடவை வந்து குரு பார்வையிலையும் அவிட்ட நட்சத்திரத்தில் ஏறுறாரு. அது காமனாக அப்படி தான் நடக்கும். அந்த தை மாதம் சப்தமி வரும்போது அவர் அவிட்ட நட்சத்திரம் வந்துடுவார் ஆட்டோமேட்டிக்காக. வருடம் அதில் தான் ஏறுவார், அந்த சாரத்தில் தான் ஏறுவார். ஆனால் குரு பார்வைக்கு வருது கூடுதல் சிறப்பு. அதுபோல் வீடு கொடுத்த சனி பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அவரும் குருசாரத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஸோ குருங்கிற வார்த்தை இங்கே அடிக்க தூரம் வருது. குரு வந்து இங்கே கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாரு, சூரியனையும் பார்க்குறாரு. சூரியனுக்கு வீடு கொடுத்தவனும் குருசாரத்தில் தான் இருக்கிறதுனால உங்கள் ராசிநாதனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். மறைமுகமாக உங்கள் ராசிநாதன் உங்கள்கிட்ட நெருங்குறாரு. உங்கள் ராசியை பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் ராசியை அவர் மறைமுகமாக சம்மந்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சரியா? அது நமக்கு சில விஷயம் தெரியும். ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா நம்மளை சுற்றி சில நல்ல விஷயங்கள் காதில் விழுவும். காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சில நல்ல செய்திகள் காதில் விழுவும். நல்லவங்களை பார்ப்போம், நல்லவங்களோட சகவாசம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது ஒரு நல்ல இது வந்து நமக்கு நடக்கும். அந்த நல்லது நடக்க போகுது. வருகிற மே 18ஆம் தேதிக்கு மேலே குரு பயிற்சி வந்து தனுசு ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்க போகுது. நல்லதே நடக்கட்டும். நாளைக்கு ரத சப்தமி. அந்த ஆத்மகாரகன் சூரிய பகவானை வணங்குங்க. நான் சொன்ன சிராத்தத்தெல்லாம் பண்ணுங்க. வீட்டில் பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குங்க. அப்பா, சித்தப்பா, பெரியப்பா இவங்களுடைய காலில் ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்க காலில் விழுந்து கும்பிடுங்க. சரியா? அவங்க ஆசீர்வாதத்தை வாங்குங்க. அதுபோக பிதர்கள் படம் இருந்தாலும் அவங்கள நாளைக்கு நினச்சி கும்பிடுங்க. சரியா? ப்ரீஸெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். அங்கே ஃபோட்டோ இருந்தால் ஒரு பூ வச்சு அவங்களுக்கு சில கற்பூரம் சூடம் காட்டுங்க. அது வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா சூரியன் பிதற்காரகன் அல்லவா? நம்ம கண்கண்ட தெய்வம் வந்து நம்ம அம்மா அப்பா தான். அதில் வந்து அம்மாவை சந்திரனாகவும் அப்பாவை சூரியனாகவும் பார்க்குறோம். ஸோ அந்த தாய் தப்பனை இழந்தவர்கள், அப்பாவை இழந்தவர்கள், பர்டிகுலராக அப்பா இல்லாதவர்கள் அப்பா படத்தை நமஸ்காரம் பண்ணுங்கள். அப்பாவோட ஆசீர்வாதம் கிடைக்கும். பிதர்களோட ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும். சரியா நேர்களே? இதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். அரசியல் கட்சி தலைவரில் பாருங்கள்,
அவங்க அப்பா தலைவராக இருப்பார். அப்பா பிறந்த நாளுக்கு வந்து அவங்க டீமே போய் இது பண்ணிட்டு வருவாங்க. அவர் போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு வணங்கி சாமி இருக்கோ இல்லையோ அங்கே போய் மலர் வளைய வச்சு கும்பிட்டு வருவாங்க. கண் கூட பார்க்குறோம். ஏன்னா அதில் ஒரு மகிமை இருக்குது. தாப்பானை நமஸ்காரம் பண்ணுனா தாப்பனோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நடைமுறை வாழ்க்கை நல்லபடியாக போகும். ஓகே, எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி. சில உதாரணத்துக்கு வந்து நடைமுறையை உள்ளத சில விஷயங்களை சொன்னால் தான் டக்குன்னு மனசில் புரியுது நம்ம நேயர்களுக்கு. ரைட் நேயர்களே, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நான் சொன்ன நாம வழியில் சொல்லுங்கள். சூரிய நமஸ்காரம் நிறைய இருக்குது. ஓம் சூரிய பகவானை போற்றி, அர்க்கனை போற்றி, ரவியை போற்றி, ஆதித்தனை போற்றி, கசியப்பெரும் புதல்வனை போற்றி, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உரியவனை போற்றி, உத்தர நட்சத்திரத்துக்கு உரியவனை போற்றி, உத்திராட நட்சத்திரத்துக்கு உரியவனை போற்றி, வெய்யோனை போற்றி, பகலவனை போற்றி, உதயனை போற்றி, மார்த்தாண்டனை போற்றி, நவக்கர தலைவனை போற்றி, வெற்றிக்கு ஒருவனை போற்றி, புதிர்காரகனை போற்றி, என் தகப்பனை போற்றி, முதிரைகளை போற்றி, சிம்மராசியில் ஆசி செய்வனை போற்றி, மேசராசியில் உச்சமடைவனை போற்றி, கலியுகத்தை காப்பவனை போற்றி, பேரருளை போற்றி, பிரபஞ்சமை போற்றி, ஒளியை போற்றி, சுபிச்சமை போற்றி, ஓங்கார பொருளை போற்றி, ஒளிமயமானவனை போற்றி, எங்கும் நிறைந்தவனை போற்றி, எதிரிகளை வெல்லுவனை போற்றி, தீர்க்காயில் தருவனை போற்றி, தேக ஆரோக்கியம் தருவனை போற்றி, அன்பை தருவனை போற்றி, அறுவை தருவனை போற்றி, ஆற்றலை தருவனை போற்றி, ஈவு இறக்கம் கருணை காரணியம் தருவனை போற்றி, காரணி மூர்த்தியை போற்றி, கருணை கடவுளை போற்றி, கருணனி தகப்பனை போற்றி, பருதியை போற்றி, பதுமனை போற்றி, விக்கிரமனை போற்றி, ஆதித்தனே போற்றி, நவக்கர நாயகன் ஆத்மகாரகன் சூரிய பகவானே போற்றி அப்படின்னு சொல்லி வணங்குங்க. இவ்வளோ சொல்ல முடியாதவங்க சூரிய பகவானே நமகன்னு 18 தடவை சொல்லுங்கள். நன்றி நேயர்களே. எல்லாம் அல்ல இறைவன் அந்த சூரிய பகவான் பிரபஞ்சத்துக்கு ஒளியை தருவன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒளியை தரட்டும். தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமைக்கட்டும். அனைத்து வளங்களின் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.